வருஷமா சொல்லுவா ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தல், கிரக பிரவேசம், சுவாமி அலங்காரம், இதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவா. அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பேன். என்ன பார்க்க யாரோ ஓட்டோட்டமா வரா. என்னை அழைச்ச காரணம் என்ன? அதெல்லாம் உடம்பு ராசி அப்பா. இங்க மட்டும் என்ன வாழுது? எல்லாம் ஒண்ணுதானே. அண்ணா, என்னை அழைத்த காரணம் என்ன? நல்ல காரியத்திற்காகத்தான் அழைத்திருக்கிறேன். விளக்கமா சொல்ல. எனக்காக இருப்பது ஒரே ஒரு மகன், அவன் சிவமணி. வெளிநாடு சென்றால் பட்ட படிப்பை சீரும் சிறப்போடு முடித்துவிட்டு வந்து விட்டான். திருமண வயது நெருங்கி விட்டது. அவனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்றால் அவன் பிறந்த நேரம் எப்படி இருக்குது? நல்ல திருமணத்தை செய்யலாமா பார்த்து சொல்லணும். ஜாதகத்தை கொண்டு வாங்க. எப்ப திருமணத்தை செய்யலாம்? பெண் கொடுங்க. கவலை வேண்டாம். மகனுக்கு முதலில் ஒரு ஜாதகத்தை கணிக்கும் போது நான் வாங்கும் போது கை தவறி கிளம்பி விட்டது. அதுக்காக மன சஞ்சல வேண்டாம். எல்லாம் அம்மாள் பார்த்துக் கொள்வாள். ஆமா, உங்க மகன் பேர் சிவமணி தானே? ஏனென்றால் சிறு வயதில் பார்த்தது. இப்பொழுது வளர்ந்து ஆளாகிவிட்டார். எனக்கோ வலதாகிவிட்டது. பார்த்து சொல்லிவிடுகிறேன். மன்னா, என்ன இது? மன்னா, சொல்லுங்க, கரைக்க வேண்டாம். வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு உன் மகன் இறந்துடுவான். ஒரே ஒரு மகன் சுவாமி. நல்ல நேரத்தில் அவளுக்கு நல்ல ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும், மணமகளால் இறங்கி பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்ற மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் சனிக்கிழமை என்னுடைய மகள் இறந்து விடுகிறார் என்று சொல்கிறீர்களே சுவாமி, இது எப்படி சுவாமி? ஜாதகம் சொல்லுகிறது மன்னா, நான் போய் சொல்வேனா? ஜாதகம் சொல்கிறது என் மகள் இறந்து விடுவானா? ஆமா, நிச்சயமாக யாருக்கு தீங்கி செய்தே யார் குடியை கெடுத்தே ஏன் இந்த சோதனையோ இறைவா, என் குரல் கேட்டு விரை தோழி வாவா. இறைவா இறைவா இறைவா, யாருக்கு தீங்கு செய்தே யார் குடியை கெடுத்தே ஏன் இந்த சோதனையோ இறைவா, என் குரல் கேட்டு விரை தோழி வாவா. இறைவா, அவன் விதி மாறிடுமா? அவன் விதி மாறிடுமா? இறைவா, இறைவா, இறைவா. எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகளுக்கு திருமணத்தை முடிக்கலாம் என்று ஜாதகத்தை கணிக்கும் போது இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை இரவு 8:30 எல்லாருடைய மகன் இறந்துடுவார் என்று நீங்கள் கூறிவிட்டீர்களே சுவாமி. உண்மைதான். மகனை காப்பாற்றுவதற்கு வேறு வழியே கிடையாது. நான் நல்லா பார்த்து சொல்றேன். மன்னா, உன் மகன் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. உயிர் வாழ வழி இருக்கிறது. அது எந்த வழியாக இருந்தாலும் சரி நான் செய்கிறேன்.
நானே ஆழி நடக்கூடிய சமுத்திர நடுக்கடலிலே இரும்பினால் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும். அந்த கோட்டைக்குள் உன் மகனை முடங்க வைக்க வேண்டும். அந்த கோட்டை சுத்தி அகிலி வளர்த்து வந்தால் ஒருவேளை உன் மகனை காப்பாற்றலாம். நான் சொல்லி வரட்டுமா? என்ன பண்ண முகமானது இன்றேடப்பா வாடி அப்படி என்ன நடந்து ஒரே ஒரு மகனாக இருக்கிறாய், எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு வாரிசு நீ இருக்கிறாய் என்று நான் மன மகிழ்ச்சியோடு இருந்தேன். உனக்கு காலத்திலே ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும். கால நேரம் எப்படி இருக்கிறது என்று அரசாங்க ஜோதிடர் அழைத்து உனக்கு ஜோதிடம் பார்க்கும் பொழுது அவர் என்ன கூறினார் தெரியுமா? என்ன உரைத்தாரப்பா? அது எப்படியப்பா நான் அப்படி என்ன நடந்ததப்பா? இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை இரவு 8:30 உயிர் பிரிந்து விடும் அன்பான உறவு அன்பான உறவு இது ஆகாத வரவு, ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு அந்த கடவுளுக்கு பொறுக்கவில்லை என் சோகம். இது ஆகாத வரவு, ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு மருந்து உண்டு பார்ப்பதற்கு வெண்மை. மருந்து உண்டு பார்ப்பதற்கு வெண்மை உண்டு. இந்த பாழான உடல் மறைந்து போகுமே. இது ஆகாத வரவு, ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு நான் சின்னஞ்சிறு வயது முதல் கொண்டு பெற்றெடுத்த தாயின் முகத்தை பார்த்ததே கிடையாதப்பா. எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையார்ந்து வளர்த்து வந்தீர்களே, உங்களை விட்டு நான் இறந்துத்தான் போக வேண்டுமா? நான் உயிர் வாழ்வதற்கு வேறு வழியே கிடையாதாப்பா, வழி கிடையாதா? அதை சொல்ல விதியை மதியால் விடலாம் என்று உரைப்பார்கள். அந்த ஜோதிடத்திலே கேட்டேன், இதற்கு மாற்று வழி இருக்கிறதா, மகனை காப்பாற்றுவதற்கு வழி இருக்கிறதா என்று கேட்டேன். அதற்கு என்ன தெரியுமா உரைத்திருக்கிறார்? நடு கடலிலே இரும்பால் கோட்டை அமைத்து அந்த கோட்டையில் உள்ளே அமர வைத்து விட்டு அந்த இரும்பு கோட்டையை சுற்றி அக்னி படம் எறிவிட்டால்
ஒருவேளை யமன் நம்மை நெருங்காமல் இருந்தாலும் இருக்கிறார் எவ்வளவு சிரமம் சரி. இப்போது நதி கடலிலே கோட்டை அமைக்க உத்தரவிடுகிறேன். தைரியமாகிறேன்.